போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்ட வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாத்தில்ல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவருக்கு முறையிட்டதா தெரியல. அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்றுதான் அவரு அம்மாவுடைய பெயர்ல கொடியை வைத்து அம்மாவுடைய பெயர்ல வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்திலே தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல சி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்துல ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போலியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது, இது பழைய படம்.